ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ். செப்டம்பர் 28 நடந்த குரூப் 2 எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தாவரத்தோட அடிவகைகளை கொடுத்துட்டு அது எந்த தாவரத்தோட பொருந்துது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா நம்ம 10th தமிழ் நியூ புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த கொஷினுக்கான ஆன்சர் இதுதான். தட்டு அல்லது தட்டை அப்படிங்கிறது கம்பு சோளம் இந்த தாவரத்தோட அடிப்பகுதியை சொல்கிறாங்க. கரும்போட அடிப்பகுதிக்கு களி அப்படின்னு பேர். மூங்கிலோட அடிக்கு வந்து களை அப்படின்னு சொல்கிறாங்க. புளி வேம்போட அடிப்பகுதியை வந்து அடின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான ஆன்சர். தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற பாடத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அது தேவநேய பாவனரோட ஒரு கட்டுரை. இந்த கொஸ்டின் சிலபஸில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அழகு 7ல் இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே தமிழின் தொன்மை சிறப்பு அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்லையும் அதுக்கப்புறமா தேவநேய பாவனார் இந்த ஹெட்டிங் கீழேயும் இது இடம்பெற்றிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் தொடர்ந்து நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். சரிங்களா? தேங்க்யூ.